வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக 55 மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் எஸ். ஜான்சிராணி சரவணன் அவர்கள் தலைமை வகித்தார். சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர். முருகேசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இந்த 55 மணி நேர போராட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த. அமிர்தகுமார் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக என்எம்ஆராக ஊதியம் பெற்று 10 ஆண்டுகள் நிறைவு செய்து துறை தலைமை அதிகாரிகளால் அரசுக்கு பரிந்துரை செய்து பணி நிரந்தரம் வேண்டி 1458 நபர்களின் கோப்பு 2011ஆம் ஆண்டு முதல் அரசுக்கு அனுப்பப்பட்டது. இன்று வரை அரசு பரிசீலனையில் உள்ளது. முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் 2006 முதல் 2011 வரை 1820 தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தார். அதேபோல் இந்த 1458 நபர்களையும் தமிழக முதல்வர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று அவர் கூறினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவாக பேசினார். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பணியாளர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மு. சரவணகுமரன், மாநில செயல் தலைவர் இல. முரளி, மாநில பொது செயலாளர் சிவ. சுரேஷ், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் உட்பட இதர சங்க நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் மாநில பொருளாளர் ஏ. ராஜசேகர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.